இப்போ ஜென்ரல் பப்ளிக் வந்து நல்லா தான் சார் இருக்கேன் நான், உனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே, எனக்கு எதுவும் வராது அப்படின்னு தான் நம்பிட்டு இருக்காங்க. இப்போ ஸ்ட்ரோக்கு இந்த மாதிரி நரம்பு பிரச்சனைகள்லாம் வந்து சொல்லிட்டு வராது, திடீர்னு தான் வரும். ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி தான். ஸோ இதுலேருந்து தப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பிக்கலாம் கண்டிப்பாக. எப்படி சார் தப்பிக்கலாம்னா, இப்போ வந்து நல்லா இருக்கிற ஒருத்தர் தான் போய் மாஸ்டர் செக்அப் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அவருக்கு ஹை கொலஸ்ட்ரால் இருக்கா, இல்லை திடீர்னு இவ்வளோ நாள் செக் பண்ணியிருக்க மாட்டேன் சுகர் இருக்கும், அது கண்டுபிடிக்கலாம். ஸோ ரெகுலர் ஒரு செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. ரெண்டாவது, மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கணும். எப்போயுமே ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கவங்க, ஹை அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கவங்க என்ன ஆகுன்னா ஒரு நாள் திடீர்னு ஸ்ட்ரோக் வரும். இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்கு ஃப்ரெண்ட்ஸ்களோடு சேர்ந்து வெளியே போகிறதோ, ஃபேமிலியோடு சேர்ந்து வெளியே போகிறதோ, ஒரு பிரேக் கொடுக்கறது, ஒரு யோகா பண்ணுறது, ஒரு மெடிடேஷன், வாக்கிங் போகிறது, மற்ற ஆக்டிவிட்டீஸ், ஹாபீஸ், அந்த மாதிரி ஏதாவது ஸ்கில்ஸ், வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தாங்கன்னா மூளைக்கு வந்து ரீசெட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து குறையும். ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் குறைக்கும் போது பிரெயின் வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். கண்டிப்பாக அவங்களோட செயல்திறன் வந்து அதிகரிக்கும். அதே லெவல் ஸ்ட்ரெஸ் ஓரளவுக்கு நல்லது தான், அவங்க செயல்திறனை கூட்டும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அவங்க பேர்ன் அவுட் ஆகிடுவாங்க. இந்த பேர்ன் அவுட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வந்து இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ், இந்த மற்ற பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, யோகா மெடிடேஷன் பண்ணுறது, அப்புறம் வாக்கிங், ஹாபீஸ், படிக்கிறது, புத்தகங்கள் படிக்கிறது, படிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணணும் மற்றவங்களோட, மூவிஸ் பார்த்துட்டு டிஸ்கஸ் பண்ணுறது, ஹெல்த்தி டிஸ்கஷன்ஸ், இதெல்லாம் பண்ணும்போது நம்ம பிரெயினுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கிறது. போய்ட்ரி படிக்கிறது, ஆர்ட் ரசிக்கிறது, மியூசியம் போகிறது, குழந்தைங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து பிரெயினுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். கண்டிப்பாக வந்து அவங்களோட செயல்திறன் பார்த்திங்கன்னா நார்மல் ஒரு இண்டிவிஜுவலை விட அவங்க நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க.